அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அவங்களுடைய சில ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். iQOO C5 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ லான்ச் ஆஃபர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். MIUI 13 iOS 14 உடைய காப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சில அனிமேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 642 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் எல்லா க்ரோம் யூசர்ஸ்க்கும் லேட்டஸ்ட் சிஸ்டம் அப்டேட் ஒன்று ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த அப்டேட் எல்லாருமே பண்ணிக்கணும் அப்படின்னு இன்சஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக க்ரோமில் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி ஃப்ளா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 0 day வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது கூகுள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹேக்கர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு செக்யூரிட்டி அப்டேட் வந்து எல்லா க்ரோம் யூசர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கூகுள் க்ரோம்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக வந்து கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது வரக்கூடிய கேஷ்பேக் ஆஃபர் தான். எல்லா பிளான்ஸுமே கிடையாது. இவங்க 3 பிளான்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது ₹249, ₹555, ₹599. இந்த 3 பிளானுக்குமே வந்து ரிலையன்ஸ் ஜியோடைய அஃபிஷியல் வெப்சைட்லையோ இல்லைனா ரிலையன்ஸ் ஜியோ மொபைல் ஆப்லையோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ரிலையன்ஸ் ஜியோ யூஸராக இருந்தால் இந்த ஆஃபர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இன்ஸ்டாகிராம் கிட்ஸ் ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் லா மேக்கர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் கிட்ஸ் ஆப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்டர் 13க்காக டெடிகேட்டடாக வந்து யூஎஸில் இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லா மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 13 வயசு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து எந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்களுக்காக நீங்கள் டெடிகேட்டடாக எந்த ஆப்புமே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அதே சமயத்தில் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நீங்கள் சில்ட்ரன் வெல்ஃபேராக இருக்கட்டும் இல்லை ப்ரைவசியாக இருக்கட்டும் எப்போவுமே நிறைய தவறு பண்ணியிருக்கீங்க, ஃபெயிலியரும் ஆயிருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து டெடிகேட்டடாக பசங்களுக்கு எந்த ஆப்புமே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் கிட் ஆப்பை வந்து தற்சமயம் வந்து ஃபேஸ்புக் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் ஃபர்தராக இவங்க வந்து எனேபிள் பண்ணுறாங்களா என்னன்னு. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு சொன்னாவே வருஷம் ஒரு கிரேசி டீல் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இந்த வருஷம் கிரேசி டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எஸ், iPhone 12 சீரீஸில் தான் இவங்க கிரேசி டீல் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் iPhone 12 ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் 50,000 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. 49,999 அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd to 10th அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி டேட் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் கிரேசியஸ் டீல் வந்து iPhone 12 49,999, iPhone 12 mini 40,000 அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நீங்கள் ஒருவேளை iPhone 12 சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஒப்போ போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் Reno 6 Proவில் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன், அதாவது திவாலி எடிஷன் அப்படின்னு லான்ச் பண்ணி வந்து ஒரு கோல்ட் கலரில் டிவைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஒப்போடைய Reno 6 Pro எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். உங்களுக்கு கலர் மட்டும் வந்து இங்கே கோல்ட் கலரில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 41,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஒப்போடைய F19s அதுவும் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இதுவும் எல்லோ கலரில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.43 inches 60 Hz AMOLED பேனல், Snapdragon 662ல கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000 mAh பேட்டரி, வர்ச்சுவல் ரேம்னு இந்த ஃபீச்சர்ஸோட ஒப்போடைய F19s இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. Xiaomi உங்களுடைய புது சீரிஸ் Civi சீரிஸில் Xiaomi Civi அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. Snapdragon 778G அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். கூடவே டால்பி விஷன் சப்போர்ட், OLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார்னு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. 29,600க்கு. ஏன்னா Snapdragon 778லாம் அஃபோர்டபுளாக இருக்கும்போது இவங்க கொஞ்சம் விலை அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் Xiaomi பிராண்ட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எப்போவுமே காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பேரில் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி வருதுன்னு. iQOO C5 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தா அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், இது வந்து 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸ் கூடவே வர்ச்சுவல் ரேம் அதுவும் கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,990 அப்படின்னு
லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இனாகிரேஷன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HDFC டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு 1500 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அமேசான் கூப்பன்லையும் ஃபிளாட் 1500 ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபரையும் செக் பண்ணி பாருங்க. சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் நிறைய இடங்கள் இதோட மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருந்தது. குளோபல் லான்ச் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ள அப்படிங்கிற மாதிரியே ரூமர்ஸ் இருந்தது. பட் இப்போ இந்த டிவைஸுடைய லான்ச் போஸ்ட்போண்ட் ஆகலாம் இல்லை கேன்சல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்செட் ஷார்ட்டேஜ் தான். ஏன்னா இதுவும் ஸ்னாப் டிராகன் 888 தான் இவங்க லான்ச் பண்ணுறதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்னாப் டிராகன் 888 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் சாம்சங்குடைய Z Flip 3 அதுக்கப்புறம் ஃபோல்டபிள் டிவைஸ் சாம்சங் Z Fold 3 ரெண்டுமே அந்த சிப்செட்டில் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால S21 ஃபேன் எடிஷனுக்கு வந்து சிப்செட் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்குது. அதனால போஸ்ட்போண்ட் ஆகலாம் இல்லைனா கேன்சல் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட Flipkart Big Billion Days Realme GT Master Edition இந்த டிவைஸும் வந்து அஃபோர்டபுளாக இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 20,999. ஸோ ஸ்னாப் டிராகன் 778 20,999 அப்படிங்கும்போது வந்து வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான். இந்த டிவைஸுடைய கம்ப்ளீட் அன்பாக்சிங் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ கம்மி விலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வேல்யூ ஃபார் டிவைஸ் தான். இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரெட்மியுடைய Note 10 சீரீஸில் இன்னொரு டிவைஸ் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒரு புது மாடல் நம்பர் வந்து இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2109106811. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 10 Lite இந்த மானிக்கரில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்றது. ஸோ ரெட்மியுடைய Note 10 சீரீஸ் இன்னும் முடியலை, இன்னும் சில டிவைசஸ் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. Note Lite அப்படிங்கிறத தான் அடுத்ததாக இவங்க லான்ச் பண்ணலாம். Realme GT Neo 2 இதுவும் இந்தியாவில் அக்டோபரில் லான்ச் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ரீசெண்டாக ரியல்மியுடைய CEO வந்து ஒரு போல் கிரியேட் பண்ணி வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G ப்ராசரா இல்லைனா வந்து இந்தியாஸ் லீடிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக நிறைய விஷயங்கள் கேட்டு எவ்ரி திங்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்வியஸாக எல்லாருமே எவ்ரி திங் சூஸ் பண்ணி வந்து Realme GT Neo 2 இந்தியாவில் அக்டோபரில் லான்ச் ஆகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூகுள் பிக்சலுடைய டேப்லெட்டுடைய கான்செப்ட் ரெண்டர் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனலில் பெருசாக கூகுள் பிக்சல் அப்படின்னு போட்டு ஜீன்னு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே வந்து ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் அப்படிங்கிற மாதிரி இந்த அவுட்லுக்கோட தான் கூகுளுடைய பிக்சல் டேப் இவங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இங்கே வந்து உங்களுக்கு Android 12 ரிவீலாக இருக்குது. ஸோ கூகுள் பிக்சல் டேபும் நம்ம எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில். Xiaomiயுடைய MIUI 13 இதோட சில ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் லான்ச் டைமில் நேற்றே நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து அனிமேஷன் மூலயமா ஜிஃப் இமேஜஸ் மூலயமா இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷன்ஸ் பார்க்கும்போது வந்து MIUI 13 வந்து நிறைய iOS 14 வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி வந்து புது யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு iOS 14 எப்படி இருந்ததோ அதே மாதிரி விஜிட்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனும் அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து MIUI 13 iOS 14 உடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. MIUI 13 iOS 14 காப்பி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இடங்களில் வந்து இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் MIUI 13 ஒரிஜினலாக எப்படி இவங்க கொண்டு வராங்கன்னு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஃபேஸ்புக் எந்த ஆப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டைப் சி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அந்த வின்னர் வந்து மணி. கங்க்ராச்சுலேஷன் மணி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.